வைபவ் சூரியவன்ஷி இந்தியன் டீமுக்கு ஆட போறாரா? ஆனா ஆமாங்க, நம்ம சூரியவன்ஷி இருக்காருல்ல, அவரு இந்தியன் டீமுக்கு ஆட போறாரு. பிகாஸ் இவர் பண்ண சம்பவம் இந்த IPL அப்படி 15 வயசே ஆன வைபவ் சூரியவன்ஷி அந்த டீமை செமிஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்தாரு. அப்படி அவர் அடிச்சாரி இந்தியன் டீம் BCCIக்கே கேட்டு இருக்குது. இந்த சீசன் IPL பார்த்தவங்களுக்கு சூரியவன்ஷி அப்படின்னா யாருன்னு தெரியும். IPLல 1000 ரன்னுக்கு மேல, 72 சிக்ஸுக்கு மேல, ஸ்ட்ரைக் ரேட் 237, ஆரஞ்சு கேப்புக்கே சொந்தக்காரர், தி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர், சூப்பர் ஸ்ட்ரைக்கர், எமர்ஜிங் பிளேயர். ஒரு 15 வயசு பையன் பண்ணக்கூடிய விஷயமா இதெல்லாம். இவரு வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த அவார்டு, ஸ்ட்ரைக் ரேட்டு, ரன்னு, இதெல்லாம் IPL ஹிஸ்டரியே திருப்பி போட்டு இருக்குது. அப்படி யாரு வைபவ் சூரியவன்ஷி? எங்க இருந்து வந்திருக்காரு? ஒரு சின்ன கிராமம். அங்க இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் அங்க இருக்கக்கூடிய பழைய விளையாட்டு மைதானத்துல தான் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்பாவுடைய கனவு ஒரு பக்கம், அம்மாவோட தூங்காத இரவுகள் 14 இருந்திருக்குது. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான், அவர் தான் சூரியவன்ஷி. இவ்வளவு நாள் எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கு மேல கிரிக்கெட்னு பேச்சு எடுத்தாலே சூரிய வைபவன்ஷி தான். இவருடைய நேம் தான் அங்க எல்லா இடத்துலயும் ஓதப்பட்டு இருக்கும். இவரு பீகார்ல எங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருந்திருக்காரு. பட் அங்க கிரிக்கெட்டுக்கு தேவையான அடிப்படை வசதி எதுவுமே இல்ல. பட் அவர்கிட்ட திறமை இருக்கு, டேலண்ட் இருக்கு. இது மட்டும் அடிப்படையா வச்சுட்டு அவர் டெய்லி 90 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுவாரு. பிகாஸ் ஒரு ஃபார்முக்காக. இதெல்லாம் பார்த்த அவங்க அப்பா பையனுக்கோசரம் ஒரு பிச் ரெடி பண்ணியிருக்காரு. சிமெண்ட்ல, கிராஸ்ல, அதாவது புல் தர இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பிச் ரெடி பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அவருடைய மகன் சூரியவன்ஷிக்காக. சூரியவன்ஷியோடைய அப்பாவும் கிரிக்கெட்ல ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைச்சாரு. பட் அவரால் முடியல. அப்புறம் பீகார்ல ஒரு நல்ல ஜுவல்லரி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணாரு. நல்லா ஓடிச்சு. அவருடைய பையனுக்கு கிரிக்கெட்ல திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு கிரிக்கெட்டுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதியும் சூரியவன்ஷிக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சூரியவன்ஷிக்கு கிரிக்கெட்ல பயம் இருக்கக்கூடாதுன்னுட்டு அவரை விட 2 மடங்கு, அதாவது 2 மடங்கு பெரிய பசங்களை வச்சு அவர் கூட ஆட வச்சாரு. இருக்கிறதுலே ஸ்பீட் பவுலிங் போட வச்சாரு. ஃபைனலி சூரியவன்ஷி பயமில்லா ஒரு சுட்டி பிளேயர் ஆயிட்டான். பட் அவனுக்கு அது மட்டும் பத்தாதுன்னு அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ப்ராப்பர் வேல ட்ரெயின் பண்ணணும்னு அவரு ப்ராப்பர் ட்ரெயினர் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு சூரியவன்ஷியை ஜாயின் பண்ணாரு. அவரு சூரியவன்ஷி கிட்ட டேலண்ட்டையும் திறமையும் கண்டுபிடிச்சாரு. அந்த ட்ரெயினர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா 18 மாசம் சூரியவன்ஷியை ட்ரெயின் பண்ணாரு. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அவரு ட்ரெயின் பண்ற இடம் வந்து 90 கிலோமீட்டர் இருக்கு. அவருடைய வீட்டுக்கும் அந்த ட்ரைனிங் கிரவுண்டுக்கும் டெய்லியும் போயிட்டு வரணும். நீங்க நினைக்கலாம் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையே அப்படின்ட்டு. பட் நீங்க நினைச்சு பாருங்க, அப்போ அவருடைய ஏஜ் வந்து 8 வயசுல 90 கிலோமீட்டர் டெய்லி டிராவல் பண்றது வந்து அவ்வளோ சாத்தியமான விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது ட்ரெயினர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, சூரியவன்ஷிய ஒரு மேட்ச்ல ஆட வச்சாரு. சூரியவன்ஷி அந்த மேட்ச் ஆடும்போது அங்கே இருக்கிற பசங்கள்லாம் அண்டர் 19, அண்டர் 23. பட் இவருடைய ஏஜ் வந்து ஒரு 8-9 வயசான பையன் மட்டும்தான். ஆனால் இங்கே தான் சூரியவன்ஷி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. அந்த மேட்சோட ரிசல்ட் வந்து 108 ரன் அடிச்சிருக்காரு அவர் ஒரே ஆளா. அப்போது அந்த இடத்துல பெரிய பெரிய ஆள்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்கள்ல, அந்த மேட்சோட ஓனர்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்களே, அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பையனுக்கு நல்ல திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்க இவரோட லைஃப். எங்கேயோ போயிட்டாரு. 620 ரன் இன்டர் டோர்னமெண்ட் டிஸ்ட்ரிக்ட், 620 ரன் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட், 393 ரன்னு வினோ மங்கட் டிராபி, 151 கூச் பீகார் டிராபி, 332 ரன்னு நாட் அவுட். அப்புறம் 5th Jan 2024 ரஞ்சி டிராஃபில பிளே பண்றாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னது 12 வயசு பையன் ரஞ்சி டிராஃபியா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரே ஷாக் ஆயிடுச்சு. பட் அவர் அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. செப்டம்பர் 2024 இந்தியா அண்டர் 19 மேட்ச். அவருடைய ஏஜ் அப்போ 13. 58 பால்ல ஒரு செஞ்சுரியை வளர்ச்சிட்டாரு. 58 பால்ல 101 ரன் அடிச்சிருக்காரு. ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இன் அண்டர் 19. எப்படி இருக்கும்? 2024ல சூரியவன்ஷிக்கு IPL இருந்து கால் வந்திருக்குது. அதுவும் யாருக்கிட்ட இருந்தனா, RR கிட்ட இருந்து, ராஜஸ்தான் ராயல்ஸ். அங்க ஸ்டார்ட் ஆச்சு இவருக்கு வந்து IPL கரியர். பிகாஸ் ஆஃப் RR. 28 ஏப்ரல் 2025 RR வெஸ்ட் GT. வைபவ் வந்து 38 பால்ல 101 ரன் அடிச்சிருக்காரு. இப்படி இவ்வளோ ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி அவருக்கு
டாப் 15ல லாஸ்ட் பிளேயரா வைபவ் சூரியவன்ஷி வந்து இடம் பெற்றிருக்காரு இந்தியன் டீம்ல. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து உங்கள் ஹோம் பேஜில் தெரியணும்னா நீங்கள் இந்த சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும். அது வந்து உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.